பாமக சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ மண்டல மாநாடு, சமூக நல்லிணக்க மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பாமகவினர் விசிகவினரோட கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி பார்க்கறது? தலித் இளைஞர்கள் மீது நீங்க தாக்குதல் நடத்தினாவோ, இல்ல அவங்க வீட்டை கொளுத்தினாவோ, இல்ல நீங்க வந்து அவங்களை படுகொலை செஞ்சாவோ, உங்களால குற்றவாளியா மட்டும்தான் ஆக முடியுமா தாண்டி உங்களால நீதிபதி ஆக முடியாது. இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாரா இருக்கிறாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு யாரா இருக்கிறாங்க, ஐஐடியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் யாரா இருக்கிறாங்க, வைஸ் சான்சலர் யாரா இருக்கிறாங்க, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய உயர் செயலாளர்கள் செக்ரட்டரிஸ்ல எல்லாருமே யாரா இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்களா? அப்ப அதை நோக்கி உங்களுடைய கேள்வி இருக்கணும், உங்களுடைய போராட்டம் இருக்கணும், உங்களுடைய எதிர்ப்பு இருக்கணும். வன்னியர் இளைஞர்கள் எல்லாருமே வந்து சாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்க விரும்பல. அவங்களை நீங்க எந்த விதத்தில் நீங்க வழி நடத்துறீங்க, அந்த விதத்தில் தான் அவன் எக்ஸ்போஸ் ஆவான். நீ வந்து உனக்கு வந்து வெறி வரணும், நீ நம்ம ஆண்ட பரம்பரை, நீங்க வந்து உன்னுடைய புஜத்தை உயர்த்தி கொண்டு நட அப்படின்னு சொல்றீங்க. இவங்களை அந்த மாதிரி நீங்க வந்து சாதி ரீதியா வந்து வெறியேற்றி விட்டுட்டு நீங்க வந்து டால்பின் வியூ பார்க்க போயிடுவீங்க. ஈசிஆர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துருவீங்க. ஆனா இந்த மக்களால வந்து ஒரு மருத்துவர் ஆக முடியுமா? உங்க குடும்பத்துல எல்லாரும் மருத்துவராக இருக்கிறாங்க, சினிமா ப்ரொடக்ஷன்ல இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. நீங்க நடத்தக்கூடிய கல்லூரியில உங்க கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர் இளைஞர்களுக்கு எத்தனை சதவீதம் நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, இடஒதுக்கீடு? இன்றைக்கு நாடாளுமன்றத்துல மிக குறைந்த வருகை பதிவேடு கொண்ட ஒரு எம்பி யாருன்னா அன்புமணி அவர்கள் தான். ஆனா எங்களுடைய தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்லாம பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மருத்துவ இடஒதுக்கீடுல அவங்களுக்கான அந்த உரிமை மறுக்கப்படும் போது முதலாள கொஸ்டின் பண்ணவர் எங்களுடைய தலைவர் தான் கொஸ்டின் பண்ணாரு. ஓபிசி ஃபெடரேஷன், ஆல் இந்தியா ஓபிசி ஃபெடரேஷன் இதுக்காக திருமாவளவனுக்கு நன்றி சொல்லிடுறோம். அப்போ நாங்க என்ன பண்றோம்னா, இந்த வர்ணாசிரம கோட்பாடு அடிப்படையில் பாதிக்கப்பட்ட எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இடைநிலை சாதிக்குள்ள ஒரு ஆதிக்க மனப்பான்மை உருவாக்கி உனக்கு மேல இருக்கிறவனை நோக்கி நீ கேள்வி கேட்காம உனக்கும் கீழே இருக்கக்கூடியவனை நோக்கி நீங்க வந்து அவனை திசை திருப்புறீங்க. புல்லட் ஓட்டிட்டு வந்தான்றதுக்காக நீ அவனை கையை பிடிச்சி வெட்டுற. ஆனா நீ அவனை வெட்டிறதுனால நீ எந்த ஒரு உயர்வான பதவிக்கு நீ உன்னால போக முடியாது. உனக்கு மேல அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளை அனுபவிச்சுக்கிட்டு உனக்கு மேலேயே பறந்துட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவன் அந்த ஒரு பாப்புலேஷன்ல 3% தான் இருக்கிறான். ஆனா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான போஸ்டிங் அவன் கேப்சர் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவனை நோக்கி வந்து உன்னுடைய வந்து எதிர்ப்பு குரல் இருக்கணும்.